ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. படத்தையும் பார்த்தாச்சு. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, ரைனல் கிரேஸ் அப்படிங்கிற ஒருத்தன் படத்துடைய ஆரம்பத்தில் ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து கண்ணை முழிக்கிறான். அவனுக்கு முழிக்கும் போது தான் தான் யார் தான் எதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு அறிவுமே அவனுக்கு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் சூரியன் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்காக தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாங்கிற விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோ என்னென்ன முயற்சிகள் பண்ணாரு உலகத்தை காப்பாற்றுறதுங்கிறது தான் மொத்த படமே. அந்த படம் வரதுக்கு முன்னாடியே நான் இந்த புக்கை படிச்சுட்டேன். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரிங்கிற இந்த புக்கை நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக ஆரம்பிச்சு செம்ம ரேசியாக போகும். சில சஸ்பென்ஸும் நல்லாவே இருந்தது. எனக்கு இந்த புக்கை வந்து படமாக்க போகிறாங்க போது ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த புக்கை வந்து படமாக்கும் போது ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துடும். ஓகேவா? அப்படி போய் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் வந்து டீசெண்டாகவே இருந்தது. சில இடங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க புக்கில் இருந்த சில விஷயங்கள்லாம். பட் இருந்தாலுமே படமாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இந்த படம் எங்கே பார்த்தேன்னா, திருப்பூர் பிராட்வே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து ஹைப்பர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன், ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் இந்த படம் பார்த்தேன். விஷுவலாக இந்த படம் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? படத்தில் பிரச்சனை கிடையாது, ட்ரெய்லரில் தான் பிரச்சனை. என்ன அப்படின்னா, அந்த சூரியனை அழிக்கக்கூடிய ரேஸை என்ன பண்ண போகிறான், என்ன மாதிரியான விஷயம் பண்ண போகிறான் அப்படின்னு நம்ம அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ்ஷிப் வருதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஒரு ஏலியன் வருதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு புக்கு படிக்கிற நமக்கு ஒரு செகண்ட் ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு கதையை நம்ம எதிர்பார்த்து இந்த புக்கை நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் மாதிரியான ஒரு கதை அவ்வளவுதான் நம்ம நினைப்போமே தவிர ஒரு ஏலியன் வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். புக்கு படித்த எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் படம் பார்க்கும்போது அதில் ஏலியன் வரப்போகுதுன்னு. ஆனால் மற்ற யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல, எல்லாருமே புக்கு படிக்கிறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன்னா நான் புக்கு படிக்கும்போது எனக்கு எப்படி அந்த சர்ப்ரைஸ் வந்ததோ அதே சர்ப்ரைஸ் படமாக்கிறவங்க இருந்திருக்கும். ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தோணுச்சு. இதை ட்ரெய்லரில் காமிச்சிருக்க வேணாம், அந்த ராக்கிங்கிற அந்த ரேலியனை காமிச்சிருக்க வேணாம் அப்படிங்கிற மட்டும் எனக்கு தோணுச்சு. புக்கு என்ன சொன்னேன், ஒரு மாதிரி ஸ்லோவாக போய் அப்புறம் ரேஸே போய் முடியும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படமும். மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.